கண்ணியமான பேசுகளே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவுடைய அன்பினால, இரக்கத்தினால, அருளினால இன்றைக்கு எந்த நாளில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை ஃபாரூக் ஹிதாயத்துக்காண்டி கண்ணீர் ஒடிச்சாங்களோ, எந்த நாளில் அபூ ஜஹலுடைய ஹிதாயத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் ஒடிச்சாங்களோ, எந்த நாள் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வளமையான மக்களுக்கு உபதேசத்துக்குரிய நாளாக எடுத்துக்கொண்டாங்களோ, எந்த நாள்ல எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல காட்டப்படுகிறதோ, அந்த நாள்ல அல்லாஹ்வுடைய மாளிகையில அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய குதரத்துகளை பற்றி, அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உழைப்புக்காக என்ன செய்தார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார். கண்ணியமான பேசுகளே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா என்னையும் உங்களையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லிய ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். சில வேளை எங்கட கண்ணியம் எங்களுக்கு விளங்காம இருக்கலாம். ஆபீஸ்ல மேனேஜர் போய் வேட்டரோட அல்லது இந்த கேட் கீப்பரோட கைவார் அடிச்சு கொண்டிருக்க மாட்டாங்க. அவர் மேனேஜர் என்ன, அவர் போஸ், அவரு பொறுப்பு, அவருக்கு பொறுப்பு இருக்குது. அவரு கேட் கீப்பர்ல இருக்கிறவரு கிளீன் பண்றவோட கைவார் அடிச்சு சிரிச்சு கழிச்சு கொண்டிருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் நான் யாருண்டு, நான் மேனேஜர், நான் பொறுப்புதாரி. அன்பு சோர்களே, துரதிஷ்டம் தான், நஷ்டம் தான். நான் யாருன்றத நான் விளங்கல்ல. அல்லாஹ் எனக்கு கலிமாவை தந்திருக்கிறான். ஏன் தந்தான், எந்த நோக்கத்துக்காக வேண்டி தந்தான், ஏன் அல்லாஹ் என்ன சாய்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்து உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு சிங்கம் ஆடுகளை வேட்டையாட ஆட்டு மந்தை பக்கம் வந்த நேரம், ஆட்டு மந்தையோட சேர்ந்து ஒரு சிங்கமும் புல்லு மேய்ஞ்சு கொண்டிருந்துச்சான். ஆட்டு மந்தையோட சேர்ந்து ஒரு சிங்கமும் புல்லு மேய்ஞ்சு கொண்டிருந்துச்சான். சிங்கம் வந்தது, காட்டுல சிங்கம் வந்தது ஆட்டை வேட்டையாட. அந்த ஆட்டு மந்தையோட சேர்ந்து ஒரு சிங்கமும் இருக்குது. இந்த சிங்கத்துக்கு ஒரு ஒரு இழிவான எங்கட இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆட்டோட சேர்ந்து யார வேட்டையாடணுமோ அவனோட சேர்ந்து புள்ளி மேய்ஞ்சு கொண்டிருக்குது, புல்லு திண்டு கொண்டிருக்குது. இந்த சிங்கம் அப்படியே வேட்டையாடுறதை விட்டுட்டு அப்படியே கிட்ட போய் அடுத்த சிங்கத்துல சொல்லிச்சாம், நானும் நீயும் ஒரே இனம், என் டியூட்டி என்ன தெரியுமா, என் டியூட்டி இந்த ஆடுகள், இந்த மிருகங்களை வேட்டையாடி தின்றது. பல விடுத்தம் முயற்சி செஞ்சிச்சு, இந்த சிங்கம் விளங்கப்படுத்துறதுக்கு விளங்கல்ல. அப்படியே கூட்டு கொண்டு போய் ஒரு கிணம் உண்டு எட்டி பார்க்க வச்சு, நானும் நீயும் பார்ப்போம், கிணத்தை எட்டி பார்ப்போம், என்ன தோற்றத்தை விளங்கும், நானும் நீ யாருன்னு சொல்லி எட்டி பார்த்து, ரெண்டு சிங்கம் எட்டி பார்த்து ஆடுகளோட இந்த சிங்கம் விளங்கிச்சாம். இவ்வளவு காலம் நான் இருந்தது ஆடுகள் நினைச்சு ஆடுகளோடு இருந்து புள்ள திண்டு கொண்டிருந்தேன். இப்ப நான் ஆடு அல்ல, ஆட்டை வேட்டையாடக்கூடிய சிங்கம் சொல்லிச்சா, இப்பதான் நான் யாருன்னு விளங்கினேன்னு சொல்லி. அன்பு சோர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் முழு உலகத்துடைய மக்களுடைய விமோசனத்துக்காக வேண்டி எங்களை படைச்சிருக்கிறான். கலீஃபாக்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான். சாய்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறான். நபிமார்களை இந்த உம்மத்தில் ஆக்காம அல்லாஹ் என்னை உங்களை இந்த உம்மத்தில் ஆக்கியிருக்கிறான். எத்தனையோ ரசூல்மார்களுக்கு இந்த நுபுவத்துடைய, இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல வர ஆசையா இருந்தும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் இந்த உம்மத்தில் ஒருவராக வருவாரு. அவர் நபியாக, ஒரு ரசூலாக வர மாட்டாரு. அவர் வானத்தில் எடுக்கப்பட்டவர். மஹ்ஷருடைய மைதானம் கிட்டவாகிற நேரம், கியாமத் நாள் கிட்டவாகிற நேரம், அப்ப இறங்குவார். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் இறக்குவான், இந்த உம்மத்தில இறக்குவான். நபியா ரசூலா இறக்க மாட்டார். அவ்வளவு கண்ணியமானவர்கள் நாங்க, அவ்வளவு உயர்வானவர்கள் நாங்க. அது எங்களுக்கு கலிமா தந்திருக்கிறான். 7 வானம் 7 பூமியோட பொறுமதியான கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தந்திருக்கிறார். சகோதரர்களே, 2008 இஸ்லாத்துக்கு வந்து
ஒரு அந்நிய குரு தலை அந்நிய மதத்துல இருந்து குரு தலைவராக இருந்த ஒருத்தர், அவர் 2008 மாவனல்லையில ஒரு பயான்ல விளங்கப்படுத்தினாரு. நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. நான் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் நீங்க சொல்ற லா இலாஹுக்கும் மிச்சம் வித்தியாசம் இருக்குது. நான் சொல்ற ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பின்னால என்ன குடும்பம் என்ன அடிச்சு வரைச்சிச்சு. நான் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பின்னால என்ன பைத்தியம் ரோட்ல சொன்னாங்க. நான் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பின்னால என்ன ஊர்ல இருந்து அடிச்சு விரட்டினாங்க. நான் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ் பின்னால என்ன கேவலப்படுத்தினாங்க. நான் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ் பின்னால எனக்கு எந்த இடத்துக்கும் போறதுக்கு அனுமதி தரல. உங்களுக்கு அப்படி அல்ல, உங்களுக்கு பரம்பரையா லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் உம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் வாப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் பரம்பரையே முஸ்லீம். உங்களுக்கு கலிமாவுடைய பொறுமதி விளங்காது. என்னுடைய ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நேரம் என் உள்ளத்துல வித்தியாசமான ஒரு ஆசை உண்டாகுது, பயம் உண்டாகுது. வித்தியாசமான ஆசை, வித்தியாசமான பயம் உண்டாகுது. 24 எழுத்துக்களை கொண்ட களிமா 24 மணித்தியாலமும் எங்கட உள்ளத்துல வந்துட்டாண்டா, வாழ்க்கையில வந்துட்டான்னு சொன்னா நாங்க விமோசனமாக போய் சேர கூடத்துல போய் சேர்ந்துடுவோம். லா ஒன்றாலும் ஒன்றும் இல்லை. என்ன புத்தியால இல்ல, என்ன சக்தியால இல்ல, என்ன பணத்தால இல்ல, என்ன ஆசையால இல்ல, என்னுடைய அறிவால இல்ல, என்னுடைய செல்வத்தால இல்ல, என்னுடைய கம்பீரத்தால இல்ல. லா ஒன்றாலும் ஒன்றும் இல்ல. மனிதன் ஒன்றுமா இருக்கல்ல. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மத்தார் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. ஹல் அத்தா அலல் இன்சான், மனிதனுக்கு ஒரு காலத்துல ஒரு நேரம் வரலையா, ஒரு கட்டம் வரலையா? லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. இந்த வஸ்து இது சொல்லக்கூடிய ஒரு கட்டம் கூட இருக்கல்ல. மனிதானி யோசிச்சு பார்க்க கூடாதா? நான் யோசிக்கணும். இந்திரிய துளியில இது ஆனா பெண்ணா 10,000 உயிரணு இருக்கக்கூடிய அந்த இந்திரிய துளி, 10,000 இந்திரிய உயிரணு அந்த இந்திரிய துளியில ஒரு மனிதனுக்கு சீன் ஒதுக்கக்கூடிய சாமான். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தாயுடைய வயிற்றிலே 2வது கட்டமான வாழ்க்கை வாழ்ந்தோம் நாம் நீங்களும். ஆலமுல் அர்வாஹ்ல ஆரம்பித்த பயணம் ஜன்னத்துல் அலா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போய் சேரணும். 5 கட்டத்துடைய வாழ்க்கை, 5 கட்டத்துடைய வாழ்க்கை. ஆலமுல் அர்வாஹ்ல உயிர்களுடைய உலகத்துல நாங்கள் இருந்தோம். ஒன்றுமே தெரியாது. சில சம்பாஷணைகள், உரையாடல்கள் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் நடந்துச்சு. உன்னை படைத்து பரிபோஷித்து பரிபாலிக்கக்கூடிய அனைத்து தேவையையும் நிறைவேற்றக்கூடிய ரப்பு நான் அல்லவான்னு கேட்டான். நாங்கள் அனைவரும் நாம் என்று சொல்லல, ஆம் என்று சொல்லல. பலா, மாற்றமாக ரப்பே நீதான் அத்துணையும் செய்யக்கூடியவன் என்ற வார்த்தையை சொன்னோம். ஆலமுல் அர்வாஹ்ல 2வது கட்டம் ஆலமுல் அர்ஹாம் என்ற தாயுடைய கற்பறையில சில காலம் இந்திரிய துளியாக, இன்னும் சில காலம் இரத்த கட்டியாக, இன்னும் சில காலம் சதை கட்டியாக அல்லாஹ் இருக்க வைத்து 4 மாதங்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற ரூஹை எங்களுக்கு ஊதினான். சூரா முஃமினூன்ல சொல்றான். 4 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு மலக்கை நியமித்திருக்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் அந்த மலக்கு தாயுடைய கற்பறையிலிருந்து யா அல்லாஹ் இந்த விந்து துளியை வைக்கவா தள்ளவா. 1வது 40 நாள் அந்த மலக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ் இந்திரிய துளியாக இருக்கக்கூடிய அந்த தாயுடைய கற்பறையில 3 இருள்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கற்பறையில இதை வைக்கவா தள்ளவா, வைக்கவா தள்ளவா. அடுத்த 40 நாள் அல்லாஹ் அந்த மலக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அந்த மலக்கு கேட்பாங்க, யா அல்லாஹ் இப்ப இது இரத்த கட்டியாக மாறி இருக்குது, வைக்கவா தள்ளவா. அடுத்த 40 நாள் யா அல்லாஹ் சதை கட்டியா இருக்கக்கூடிய இந்த இந்திரிய துளிய, இந்த இந்திரிய கட்டிய வைக்கவா தள்ளவா, சதை கட்டிய வைக்கவா தள்ளவா. நினைச்ச வாக்குல பிறந்து வரல. இன்றைக்கு நாங்க என்னதோ கை கால் உடம்பு எல்லாம் செய்ய ஒன்றும் செய்யலா. சொல்றான் 4 மாதத்துக்கு பின்னால் நாங்கள் முட்களை படைத்து முட்களுக்கு இந்த இறைச்சியை நாங்கள் போர்த்தினோம், உடுப்பாட்டினோம், மூடினோம். கால் நீக்கிற சத கையில வந்தா, 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 கா
எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரஹ்மான் ரஹீம் தாயுடைய கற்பரையில 4 மாசத்துக்கு பின்னால அவருடைய கட்டளை பிரகாரம் ஒன்றுமே இல்லைன்ற என்னை உங்களையும் ஒரு சிசுவாக உருவாக்கினான். அது 5 மாசத்துல புள்ள விழுந்தா அரை மாச குழந்தை, 6 மாசத்துல புள்ள பிறந்தா அரை மாச குழந்தை, உடம்பு மெலிஞ்சிக்கும், தலை பெருச்சிக்கும், உடம்பு அனைத்தும் சின்ன ஆளா இருக்கும். 35 வயசு 15 வயசு வசனம் பெருப்பம் வைப்பாரு. அவருடைய கட்டளை பிரகாரம் 9-10 மாசம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வயிறிலே 3 வருடங்கள் இருந்த கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கற்பனையிலே அல்லாஹ் வைத்து 2வது உலகத்திலிருந்து 3வது உலகத்துக்கு கால வைக்க வச்சான். ஒன்றுமே தெரியாத நிலைமையில அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான். நாங்கள் அவர்களை தன்னுடைய கற்பனையிலிருந்து வெளியாக்கினோம். லா தஅலமூன ஷைஆ, அதுவும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்திரியத்துடைய செல்ற நேரம், மனிதனை படைக்கிற நேரம் ஒன்றுமே இல்லைன்ற கட்டம் அல்ல சொன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. லஞ்ச குர்சை அன்மது கூறா, இன்ன வஸ்துன்னு செல்லக்கூடிய தகுதி இல்லாதவர்களா நீங்க இருந்தீங்க. இப்ப உலகத்துக்கு வாரீங்க, 3வது உலகத்துக்கு கால் வைக்கிறீங்க. 1வது ஆலமுல் அர்வா, ஆலமுல் அர்ஹாம், ஆலமுல் துன்யா கால் வைக்கிறீங்க. லா தஅலமூன ஷைஆ, மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது. பார்க்க வச்சது நான், கேட்க வைத்தது நான், பேச வைத்தது நான், நடக்க வைத்தது நான், பிடிக்க வைத்தது நான், சிந்திக்க வைத்தது நான். ஆரம்பித்தது இங்க நாஸ்ல முடிக்கிறான். அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். ஒன்றும் இல்லாம இருந்த அல்லாஹ்விலிருந்து அல்லாஹ் என்ன அல்லாஹ் விளங்கப்படுத்துறதுக்கான உலகத்துக்கு அனுப்பினான். ஒன்றும் இல்லாம இருந்தோம். லா இலாஹ் ஒன்றும் இருக்கல்ல, ஒன்றுமே இல்ல இல்லல்லாஹ். அப்படி ஒன்று இருந்தால் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லையா? ஒருத்தருக்கு நோய் வருது, அவர் டாக்டர் என்ற சிந்தனை வந்தா இவருடைய இலாஹ் டாக்டர் சொல்லாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருத்தருக்கு பிரச்சனை வருது, கையில சல்லி இருக்குது, இப்ப சல்லி வச்சு கொண்டு நினைக்கிறாரு, இதை செஞ்சா சரிந்து, இதை செஞ்சா சரி நினைச்சா இவர் சொல்றாரு இதால இது நடக்கும் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய மஹ்லூக்க நடத்த வேண்டிய தேவை ரப்புக்கு இல்ல. செயல்படுத்தி காட்டினான். கல்லிலிருந்து ஒட்டகத்தை வெளியாக்கினான். புள்ள போட்டு குட்டி போட்டுச்சு, பாலை குடிச்சு கொண்டாங்க. அல்லாஹ் சமுதாயத்தை அழைத்து காட்டினான். ஒன்றும் இல்லாமல் உருவாக்குறதுக்கு தகுதியுள்ளவன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் 13 வருட காலத்துக்கு மேலாக மக்காவுடைய பூமியில சஹாபாக்களோட உள்ளத்துல ஆள பதித்ததான். லா இலாஹ இல்லல்லாஹ், இதைத்தான் பதித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூதுன் பிஹக்கின் ஃபில் வுஜூதி இல்லல்லாஹ். எந்த தேவை வந்தாலும், எந்த சிந்தனை வந்தாலும் அல்லாஹுவாலே தவிர வேறு ஒன்றாலும் ஒன்றும் இல்லை என்ற சிந்தனையத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதித்தாங்க. ஆரம்ப காலத்துல விக்கருடைய ஹாங்காக்கல்ல அதை படிச்சு கொடுப்பாங்க. உள்ளத்துக்கு லா இலாஹான்னு உள்ளத்துக்கு எடுத்து இல்லல்லான்னு வெளியே போட்டு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை உள்ளத்துல எடுத்து அல்லாஹ் அல்லாத அனைத்து சொத்துக்களை முதுகுக்கு பின்னால வெளியே போட்டேன். லா இலாஹ இல்லல்லா, இப்படி அல்ல, இப்படி சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லான்னு படிச்சு கொடுப்பாங்க. ஒன்றாலும் ஒன்றும் இல்லை. ஆலமு துன்யாவுக்கு வந்துட்டோம். இப்ப அல்லாஹ் எங்களை பொறுப்பை சுமத்தாட்டு இருக்கிறான். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். 3 டியூட்டி. ஒன்று என்ன? தஅமுருன பில் மஅரூஃப், நலவான காரியத்தை. சிலர் கேட்பாங்க, ஆஜி நலவை ஏவி தீவை தடுக்கணுமே. ஒன்றாவது நலவை ஏவுங்க. அல்லாஹ் சொல்றாங்க நலவான காரியத்தை ஏவிக்கொண்டே இருங்க, தீவியான காரியத்தை தடுத்து கொண்டே இருங்க. ஈமான் எந்தெந்த விடயங்களால ஈமான் உண்டாகுதோ அந்த விடயங்களை கொண்டு நீங்க முயற்சி செஞ்சு கொள்றீங்க. அப்படி செஞ்சால்தான் நீங்க குந்தும் ஹைர உம்மத்தின், வெளியாக்கப்பட்ட சமுதாயத்துல ஆக சிரேஷ்டமான உம்மத்தின் பற்றி உங்களுக்கு வந்துடும். உமரே ஃபாரூக் சொல்றாங்க, யார் இந்த டியூட்டியை செய்யலையோ, நலவை ஏவல்லையோ, தீயை தடுக்கலையோ, ஈமானுக்கு உண்டான முயற்சி செய்யலையோ, அவர் இந்த உம்மத்துக்கு தகுதி இல்லாதவர். கதிரி ஒன்று கண்ணால் நடக்குது, கண்ணால விளங்குது. இப்ப சர்வசாரம் சொல்லுவாங்களே வாப்பாமார், சின்ன பிள்ளை தானே, 10 12 வயசு, 18 வயசு, இந்த பண் பண்ற, இந்த ஜொலி பண்ற, இந்த கூத்து போடுற வயசு, இந்த டான்ஸ் ஆடுற வயசு, இந்த பாட்டு கேட்கிற வயசுல இந்த பாவம் செய்யற வயசு வேற எப்ப செய்ய கிடைக்கும்? எங்களை போல தாடி பழுத்தோடு செய்யலுமா? எங்களை போல தாடி பழுத்தோடு செய்யலுமா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் சின்ன புள்ள 12 13 வயசு ஒட்டகத்துக்கு பின்னால் உட்கார வச்சு சொல்றாங்க, யா குலாம், சின்னவனே, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர பாதுகாரு, அப்பதான் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். உனக்கு பிரச்சனை வார நேரம் அல்லாஹ் அப்ப உனக்கு கை கொடுப்பான். உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி உனக்கு கெடுதியோட செய்ய நாடுறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்துல இல்லண்டா மகனே, யாராலும் எந்த கெடுதியும் செய்ய இயலாது. மகனே, அல்லாஹ்வுடைய கட்டளையில பிரகாரம் ஒரு கெடுதி வர நாடு இருக்குது. உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு நலவு செய்ய நாடுறாங்க. மகனே, உங்களுக்கு நலவு செய்ய இயலாது. சின்ன புள்ள, வீட்டுக்குள்ள தர்பியத், சூழல்ல தர்பியத். நானும் நீங்களும் இந்த உம்மத்தில் என்ற நிரூபிக்க கூடிய ஒரு உழைப்பு தான் இந்த உழைப்பு. எங்க கண்டாலும், எந்த இடத்திலையும், எந்த கட்டத்திலையும் எந்த பொறுப்பு நாலு மக்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை விளங்கப்படுத்தி, அல்லாஹ் யாருன்னு விளங்கப்படுத்தி, அல்லாஹ்வுடைய உம்மத்தின் இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு உம்மத்தின் பொறுப்பை உணர்த்தி அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட மௌத்தாக்கூடிய சமுதாயம் உருவாக்கணும். இது ஏண்டே உங்களுடைய பொறுப்பு. மூணாவது கட்டம் ஆலமு துனியா கால வச்சோம், ஒன்றுமே தெரியாம கால வச்சோம். அல்லாஹ் சொல்றான், நான் பார்க்க வச்சேன், நான் கேட்க வச்சேன். சூரா தஹர்ல விளங்கப்படுத்துறான், லா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ். நீங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாண்டா உங்களுக்கு சிந்திக்கவே இயலாது. இப்படி கற்பனை பண்றோம் தானே, இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா இப்படி செய்ய இப்படி ஆகும் என்று யோசிக்கிறோம் தானே. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கட்டளை இல்லைன்னு உங்களுக்கு சிந்திக்கவே இயலா. உங்களுக்கு என்னுடைய கட்டளை இல்லண்டா உங்களுக்கு சிந்திக்கவே இயலாது. என்னுடைய கட்டளை இல்லண்டா உங்களுக்கு பார்க்க இயலாது. அந்த ரப்பு தான் சிரிக்க வைக்கிறான், அந்த ரப்பு தான் அழ வைக்கிறான். சொல்லுவோமே, மூஞ்சப்பா பாரு, எவ்வளவு சிரிச்சாலும் சிரிக்கிறான் இல்ல, எவ்வளவு சிரிச்சாலும் சிரிக்கிறாங்க இல்ல. அத சொல்றான், நான் சிரிக்க வைக்கிறேன், நான் அழ வைக்கிறேன். உள்ளிட மையத்துக்கும் அழுகிறான் இல்லப்பா, பாப்பட மையத்துக்கும் அழுகிறான் இல்ல. அல்லாஹ் அலச்சலி கட்டளை வந்தா உடம்பில் கண்ணீரை வெளியாக்கலாட்டா வெளியாகும். கண்ணால பார்க்கலாது, கண்ணால அழுது முடிக்கலாது. அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லைன்னா கண்ணால் அலையலாது. அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லைன்னா கண்ணால் அலையலாது, காலால கேட்கலாது. இரவுல தூங்கின எத்தனையோ பேர் மாலை காலையில எலும்பல்ல. இரவுல தூங்கின எத்தனையோ பேர் காலையில நல்ல உடம்பு ராகத்துல தூங்கினாரு, இரவுல தூங்கினாரு, காலை தட்டல முழிக்கிறாரு, எழுப்பி கொள்ளலாம். பேர் சீனி தலைக்கடிச்சு பிரஷர் கூடி அன்சபாக ஆவி எலும்புறாரு, கைய ஊண்டாரு, ஊண்டிப்பட்டது இல்ல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தூங்கி எழும்பின பின்னால அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி ஃபீ பதனி வரத்த இலைய ரூஹி வஅதின லி பிதிக்ரி என்ற துஆ ஓதிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய துஆ முக்கியமான துஆ, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி ஃபீ பதனி. என்ற உடம்புக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆரோக்கியத்தோட தூங்கின எத்தனையோ பேர், நோய் இல்லாம தூங்கின எத்தனையோ பேர் நோயாளியாக காலையில் எழும்புறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஆரோக்கிய தூங்கி ஆரோக்கியம் இல்லாம எழுப்பின எத்தனையோ பேரை விட அல்ல என்ன பாதுகாத்து எனக்கு உயிரை உடம்புல ராகத்தாக எழும்பக்கூடிய பாக்கி தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். வரத்த இலைய ரூஹி, ராவுல தூங்கினாரு, வெள்ளன கோல் வருது, 3 மணி கோல் வருது, பாப்ப மவுத்து, நானா மவுத்து. நல்லாதான் பேசிக்கொண்டிருந்தாரு. நேற்று கடைக்கு வந்துட்டு போனாரு, நேற்று தான் எங்களுக்கு சாமம் போட்டாரு, நேத்தான் செக்குக்கு சல்லியை தந்துட்டு போனாரு, நேத்தான் இந்த வேலை செஞ்சாரு, முதலாவது தான் எங்களோட குடும்பத்துல வந்து பேசிட்டு போனாரு. வரத்த இலைய ரூஹி, தூங்கி எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் உயிரை கொடுக்கல. வரத்த இலைய ரூஹி, எனக்கு ரூஹ தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அந்த ரப்ப திக்ரு செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். தூங்கி எழும்பினோன போனை பாக்குற கூட்டத்தெல்லாம் எங்களை ஆக்கல்ல. தூங்கி எழுப்பினோட யாருக்கு மெசேஜ் பண்ண ரிப்ளைய பார்க்க கிடைக்கல. அல்ல எங்களுக்கு என்ன செய்ய வச்சான், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்ய வச்சான், அதோட கட்டளையை பேச வச்சான், அதோட கட்டளை சிந்திக்க வச்ச அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சொல்லி காட்டினாங்க, ஓதுங்க நானும் ஓதுன்னு சொல்லி ஓதி காட்டினாங்க. ஆனா தூங்குற நேரம் அல்லாஹும் பிஸ்மிகா அமுத்து அஹ்யான்னு தூங்கின எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பஅதமா அமாத்தனா துஆ ஓத கிடைக்கல. சரி, தூங்கி எழுப்பினோம், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு தூங்கினோம், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு எழுப்பினோம். இப்ப நாங்க வெளிவாசலுக்கு போறோம், ஏந்த உற்சாகத்தால போகலாது, ஏந்த ஆரோக்கியத்தால போகலாது.
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி ன்னு போனவர் வெளியே வந்து குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னில் அதா வஆஃபானி துஆ ஓதுறாரு. என்ன துஆ ஓதுறாரு? யா அல்லாஹ் அசுத்தங்களை சுத்தமாக்கி அசுத்தங்களை நீக்கி நோவிதைகளை நீக்கி ஆரோக்கியத்தை நிம்மதிய லேச தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தா விளங்கும், எங்கட வயசு 35, 25, 30, 45, 50 வயசு நல்லா சொந்த தேவை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாரு. இன்றைக்கு 1க்கு போகுதில்லையாம், 2க்கு போகுதில்லையாம், பட்டை போட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு காலம்? 10 வருஷம் பட்டியோட இருக்கிறேன், 10 வருஷம் பட்டியோட இருக்கிறேன். எனக்கு ஆசையா ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிடாது, எனக்கு ஆசையா ஒரு பிரயாணம் போயிடாது, ஆசையா ஒரு சாப்பிட இயலாது. 10 வருஷம் பட்டியோட சுத்திரன். 10 வருஷம் அல்ல எங்களுக்கு அப்படி ஆக்கினானா? அல்ல அப்படி ஆக்கல. எங்களுக்கு சொந்த தேவையை சந்தோஷமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம், சொந்த தேவையை சந்தோஷமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். உமரை பார்க்கலையானும் ஒரு மஜ்மால சொல்லி காட்டலையா? ஒரு வெண்குஷ்டன் வந்த ஒரு மனிதன், கண்டெண்டும் விளங்குதில்லை, காது கேட்குதில்லை, நாக்கு பேசுதில்லை. 1க்கு போறாரு. கேட்டாங்க, இவருக்கு அல்ல என்னதான் ஒரு நியமத் கொடுத்திருக்கிறானா, என்னதான் ஒரு நியமத் கொடுத்திருக்கிறானா? சொன்னாங்க, எந்த நியமத்தும் விளங்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நோய் உடம்புல ஃபுல்லா வெண்குஷ்ட நோய் கொடுக்கப்பட்டிருக்குது, அல்லது கருங்குஷ்ட நோய் கொடுக்கப்பட்டிருக்குது. கண் பார்க்குது இல்ல, காது கேட்குது இல்ல, நாக்கு பேசுது இல்ல. சொன்னாங்க, அவர் ஒழுங்கா சிறுநீர் கழிக்கிறாரா, சந்தோஷமா சிறுநீர் கழிக்கிறாரா? அது ஆகப்பெரிய நியமத்தில் சொன்னாங்க உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. எங்களை தேவையை ரப்பு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். ஒன்றுமே இல்லாம இருந்த எங்களை காவிரி கற்பரைக்கு அனுப்பி உடம்ப அங்க அவயங்களை எப்படி அமைக்கணுமோ அப்படி அமைச்சி அழகான முறையில் அமைச்சி இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? எங்களை உலகத்துக்கு வந்து அல்லாஹ்க்கு மாற்றம் செய்ய 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 எவ்வளவு கண்ணால, எவ்வளவு காதால, நாக்கால, உள்ளத்தால, உடம்புடைய அங்க அவயங்களால எவ்வளவு பாவம் செய்யறோம். அல்லாஹ் எங்களை மறக்கல்ல, எங்களை நோவிக்கல்ல, அழகான முறையில் எங்களை 1, 2க்கு போற தேவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். 1, 2 போற தேவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். அல்ல சொல்றான், இதெல்லாம் நான் உனக்கு தந்த எனக்கு தெரியுமா? இந்த நியமத்தெல்லாம் உனக்கு தந்த எனக்கு தெரியுமா? நீ என்னுடைய தீனுடைய ஹிதமத்தை செய்யறதுக்காக வேண்டி நான் உனக்கு இந்த நியமத்தை தந்திருக்கிறேன். கண்ணால என்னுடைய நியமத்தை தந்திருக்கிறேன். கண்ணால எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். நீ கண்ணால பார்க்க வேண்டிய விஷயத்தை நீ பார்க்கல, நீ மிருகத்தை விட கேவலம் கட்டவனாக மாறிடுவாய். மனிதர்களிருந்தும் ஜின்களிலிருந்தும் ஒரு பெருங்கூட்டத்தை நான் நரகத்துக்கு ஆக்கியிருக்கிறேன். அவர்கள் யாரு தெரியுமா? அவர்களுக்கு நான் உடம்புடைய அங்க அவயங்கள் எல்லாம் கொடுத்தேன். உள்ளத்தை கொடுத்தேன். உள்ளத்துல எதை யோசிக்கணுமோ எதை சிந்திக்கணுமோ அதை உள்ளத்தால சிந்திக்கல்ல. கண்களை கொடுத்தேன், எதை பார்க்கணுமோ அதை பார்க்கல. காதை கொடுத்தன், எதை கேட்கணுமோ அதை கேட்கல. அல்லாஹ் மன்னிப்பான் தானே, அல்லாஹ் மன்னிப்பான் தானே, கஃபூர் ரஹீம் தானே, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தானே. நினைச்சதை பார்த்தோம், நினைச்சதை கேட்டோம், நினைச்ச சிந்தித்தோம், நினைச்ச வாழ்க்கை வாழ்ந்தோம். அல்லாஹ் சொல்றான், அவங்க யாரு தெரியுமா? அவர்கள் ஆடு, மாடு, ஒட்டகைகளை போன்றவர்கள். உலாயிக கல் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகைகள் அல்ல. பல் ஹும், அவர்கள் மாற்றமா அவர்கள் யார் தெரியுமா? அபல், அதை விட கேவலம் கிட்டவர்கள் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அல்லாஹ் தந்த கண்ணால அவனுடைய கட்டளை பிரகாரம் பார்க்க வைக்கிறான். எத்தனை பேருக்கு எங்களை போல கண் இருக்குது, அல்லாஹ் பார்க்க கட்டளை இடல. நாங்க சொல்றோம் குருடு சொல்லி, நோமலா சொல்றோம் குருடு சொல்றோம். அல்லாஹ் எங்களை போல கண் தான், கண்ணை தொடர்ந்து கொண்டு போறாங்க, பார்க்கிறாங்க. சொந்த உமாவை பார்த்ததில்லை, இன்னும் சொந்த வாப்பாவை பார்த்ததில்லை, கல்யாணம் கட்டி மனைவியை பார்த்ததில்லை, பிள்ளைகளை பார்த்ததில்லை. அல்லாஹ் சொல்றான், என் கட்டளை பிரகாரம் தான் பார்க்க முடியும். நான் என்னுடைய கட்டளை வரல, குன் என்ற வார்த்தை வரல, பாரு என்ற கட்டளை வரல, உன்னுடைய கண்ணிருந்தும் பார்க்க முடியாது. எத்தனையோ பேர் காது இருக்குது, காதால எதை கேட்கணுமோ அதை கேட்க அல்லாஹ் கட்டளையிடல. காது எங்களை போல பசுந்தான காது, ஆனா கேட்குது இல்ல. எத்தனையோ பேருக்கு நாக்கு இருக்குது, அதோடைய கட்டளை வரல நாக்கால பேசுறதுக்கு. நாங்க சொல்லுவோம் ஊமான்னு சொல்லி, நாங்க சொல்றோம் ஊமான்னு சொல்லி. அல்லாஹ் வேற ஒரு குர்ஆன்ல தெளிவாக கேட்கிறான், குல் அரைத்தும் இன் அஹதல்லாஹு ஸம்அக்கும் வ அப்சாரக்கும் வ கதம அலா குலூபிக்கும் மன் இலாஹுன் கைருல்லாஹ் யாதீக்கும் பி. நபியே மக்கள்கிட்ட கேளுங்க, குல் அரைத்தும், நபியே கேளுங்க, இந்த மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே,
நல்லா அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களே, அஹதல்லாஹு சம்அக்கும், கேட்கக்கூடிய இந்த காதுடைய கேள்வி தன்மையால எடுத்துட்டான்னு சொன்னா, பார்க்கக்கூடிய இந்த தன்மையெல்லாம் எடுத்துட்டேன்னு சொன்னா, பார்வைக்கு ஒரு முத்திரையிட்டு போர்வையை போட்டுட்டேன்னு சொன்னா, உள்ளத்துல சிந்திக்கிற சக்தியை இல்லாமக்கிட்டேன்னு சொன்னா, உள்ளத்துக்கு முத்திரையிட்டுட்டேன்னு சொன்னா, மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீகும் பி, போன பார்வைய போன காதுடைய செய்புலன் தன்மைய சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றல, மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீகும் பி, அல்லாஹ் அல்லாத அல்லாஹ் இல்லாத வேற எந்த கடவுள் இருக்கு அந்த கொண்டு வந்து தாரத்துக்கு 1000 டாக்டர்மார் சேரட்டும், லட்சக்கணக்கான டாக்டர்மார் சேரட்டும், போன கண்ணை திரும்ப கொண்டு வர இயலாது. கண்ணை கலட்டி ஆர்டிபிஷியல் கண்ணை ஃபிட் பண்றாங்க, பாக்குற மாதிரி விளங்குது, ஆனா கண் இல்ல, அது கண் இல்ல. மெஷினை போடுறாங்க, மெஷின் கேட்குது இல்ல, இந்த மெஷினை போடுறாங்க, உள்ளுக்கு ஆபரேஷன் பண்றாங்க, லட்சக்கணக்கு செலவழிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த கட்டளை இல்லப்பா கேட்கறதுக்கு, கோடிக்கணக்கு செலவழிக்கிற கட்டளை இல்ல. 2 கண்களுக்கு மத்தியில நல்லா பாருங்க, நினைச்சா மூட்டும் நினைச்சா திறக்கிறோம். 4 ஸ்பிரிங் எல்லாம் வச்சிருக்கிறான், 4 ஸ்பிரிங். 2010 இந்தியாவுக்கு ஒரு நோயாளி வந்திருந்தாரு, காக்குசாரி வந்துச்சு. நிஜாமுதீன் இருக்கிற நேரம் சொன்னாங்க, ஒருத்தர் வந்தார் இந்தியாவுக்கு மெடிசின் செய்ய, மூடின கண்ணை திறக்க இயலாது, திறந்த கண்ணை மூட இயலாது. அவருக்கு 2 கண்ணுக்கும் ஒரு ஸ்பிரிங் போட்டாங்க, ரப்பர் ஸ்பிரிங். ஒரு பக்கத்துக்கு ஸ்பிரிங் போட 2.5 லட்சம், அதட்ட 2.50 இந்தியா தள்ளி. ஒரு வருஷம் இல்லைங்க 2.50, இப்ப 3.75 போகுது கிட்டத்தட்ட. ஒரு கண்ணுக்கு ஒரு பக்கத்துக்கு ஸ்பிரிங் போட 5 லட்சம், 2.5 லட்சம், 2 பக்கத்துக்கும் 5 லட்சம். 5 லட்சத்தை 2.5 பேருக்குங்க 12.5 லட்சம். ஒரு கண்ணுக்கு ஸ்பிரிங் போட, ஒரு கண்ணுக்கு ஸ்பிரிங் போட அல்ல அப்படி வச்சா, ஒவ்வொரு நாளும் அப்படி செய்ய வச்சா. சில சொல்லி காட்டினாங்க, உடம்புடைய 360 மூட்டுகள் இருக்குது, 360 மூட்டுக்கும் சதக்கா செய்யணும். சேருமா? சொந்த உம்மக்கே செலவழிச்ச கஷ்டம், இப்ப புள்ளக்கே செலவழிக்கிற, பாடி பாடி செலவழிக்கிறேன். வீட்டுக்கு பசி தின்னணும், 500 இருக்குது, பஸ்ஸுக்கு 250 ரூபாய் போகும். இப்ப நல்ல சாப்பாடு தின்றதா, பனிசோட சோட்டாய் கொள்றதா, 100 பனிசோட இந்த போனா நாளைக்கு என்ன செய்யறது யோசிச்சுற காலத்தில் இருக்கிறோம். ஒரு கண்ண நேமத்தை பறிச்சுட்டான்டா, கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீர் வாழத்துக்கு கண்ணீராக வர்றதில்லை, ஒரு வகையான சுரப்பி எல்லாம் வச்சிருக்கிறான், ஒரு வகையான சுரப்பி. அந்த சுரப்பி தான் என்ன செய்யும்டா, இரவுல கண்ணுக்குள்ள போற ஊத்திய கிளீன் பண்ணி வெளியே தள்ளும். கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஊத்தகளை சும்மா கண் பொத்திப்பது, கண் காந்து இல்லட்டி. ஒவ்வொரு நாள் இந்த கண்ணுக்கு மருந்து ஊத்தக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா, ஒவ்வொரு நாள் இந்த கண்ணுக்கு கண்ணீருக்காக வேண்டி மருந்து ஊத்தணும். மாசம் எத்தனை லட்சம் செலவு போகும். ரப்ப எவ்வளவு இறக்கம் சோதர்களே, எவ்வளவு இறக்கம் ரப்பு, எவ்வளவு இறக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. ஒவ்வொரு நாளும் நான் கண்ணுக்கு மருந்து ஊத்துறேன்டா, வருடத்துக்கு 2 தடவை 3 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த கண்ணுக்கு ஸ்பின் மாத்துறேன்டா, என்னவா இருக்கும் நிலைமை? நிலைமை என்ன இருக்கும்? காது எங்களுக்கு விளங்குற காது தான், உள்ளுக்கு எத்தனையோ சப்ஜெக்ட் எல்லாம் வச்சிருக்காங்க காதுக்குள்ள. சின்ன ஒரு டிஷ்யூ ஒன்று வச்சிருக்க, சின்ன ஒரு டிஷ்யூ, அது சத்தம் கூடி அது வெடிச்சுட்டேன்னு சொன்னா சொல்லுவாங்க, செப்பட்டை வெடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அரைஞ்ச செப்பட்டை வெடிக்கும்னு சொல்லுவாங்க தானே. செப்பட்டை சின்ன ஒரு டிஷ்யூ, சின்ன டிஷ்யூ உண்டு. சரி, அந்த டிஷ்யூக்கு அங்கல ஒரு திரவத்தன்மையோட வச்சிருக்கிறான். நாங்க பேசுறது, வாப்ப பேசுறாங்க, போன்ல பேசுறாங்க, வேறொரு குரலை மாத்தி பேசுறாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு போது சொல்றாங்க, நீ தான் பேசுற, எங்களை விளங்கிட்டான யார் யாருண்டு. அது தண்ணி காஞ்சிட்டாண்டா காது கேட்காது, தண்ணி சளி கூடி தண்ணி நின்றுட்டாண்டா காதால செயல் வந்துடும், சலம் வந்துடும். அல்ல ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஆக்க வச்சு இந்த ஒவ்வொரு மாசமும் காதை கிளீன் பண்ணணும். சலம் கூடி வருது, சளி கூடி சலம் கூடி வருது. எவ்வளவுமா மனிதன் அவனுக்கு தந்த நிஅமத்தை நீ மட்டிட்டா, மட்டிட்டா மட்டிடவே முடியாது. கணக்கு பார்க்கறது இல்ல. ஒருத்தருக்கு 100 மாடி இருக்குது, 1 2 3 100 எண்ணலாம். அப்படியே மணல் குவியல் எடுத்து, அரிசி குவியல் எடுத்து, கடுகு குவியல் எடுத்து எண்ணி பார்க்க சொன்னா எண்ணி பார்க்க கேளுமா? ஏலாது. எண்ணி பார்க்கவும் மேலாது, நினைச்சு பார்க்கவும் மேலாது.
கண்ட இந்த புருவம் இல்லாட்டி கண்ணீர் இந்த வேர்வெல்லாம் கண்ணுக்குள்ள போயிட்டும், கண்ணுடைய இமைகள் இல்லாட்டி தூக்கம் போகாது. அல்லாஹ் சொல்றான், நான் தான் தூக்கமாக்குறேன், நான் தான் முழிக்க வைக்கிறேன். கண் தூங்கின எத்தனையோ பேரு தூக்கம் இல்ல சொல்லுவாங்க. ராவுக்குள்ள பிறண்டு தூங்கினாரு, தூக்கத்துடைய இன்பத்தை அல்ல எடுத்துட்டான். ராவுக்குள்ள பிறண்டு தூக்கம் போகல, தூங்கினாரு கொரட்ட போச்சு, பேசின விலங்கல்ல, ஆனா தூக்கத்துடைய இன்பத்தை அல்ல கழட்டி எடுத்துட்டான். சூரா நபால சொல்றானே, நான் உடம்புடைய ராகத்துக்கான உங்களுக்கு தூக்கத்தை தந்திருக்கிறேன். ராகத்தை கழட்டி எடுத்துட்டான், தூக்கத்துல ராகத்தை கழட்டி எடுத்துட்டான். கண் மட்டும், காது மட்டும், நாக்கு மட்டும் ஒவ்வொரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிக்கிறோமா? ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அல்ல இவ்வளவு நிமிஷத்தை நான் பறச்சு எடுத்துட்டேன்னு சொன்னா, கழட்டி எடுத்துட்டேன்னு சொன்னா, அல்ல குர்ஆன்ல கேட்கிற மாதிரி இந்த பார்வை எடுத்துட்டு, காதுல கேட்கிற தன்மை எடுத்துட்டு, யாரு பைத்தியம் ரோட்ல உடுப்பெல்லாம் கிழிஞ்சி ஊத்த குப்பையில் வாயில போட்டு திண்டு கொண்டு, ஊத்தியெல்லாம் புறக்கி திண்டு, ஹோட்டல் வாசல் பிச்சை கேட்டுக்கொண்டு, போடுற சல்லியில பிஞ்ச சாப்பாடு எடுத்து ரொட்டியை பிச்சு, அந்த பானை பிச்சு, அந்த சோத்தை பிச்சு தின்னு எல்லாமே எல்லாம் ஆக்கித்தான். அல்ல சொல்றான், நான் தான் அதை செய்ய வைக்கிறேன், உடம்புடைய அங்க அவயங்களை இயக்க வைக்கிறேன். நபியே சொல்லுங்க, இந்த நிஅமத்தை பறிக்கிறது அல்லாஹ்வுக்கு கஷ்டம் இல்ல, அல்லாஹ்வுக்கு கஷ்டம் இல்ல. நான் மேல குர்ஆனத்தி குல் அரஐதும் இன் நஹல்லாஹு சம்அக்கும், காதுடைய இந்த கேட்கிற தன்மை எடுத்துட்டான்னு சொன்னா, பார்வையுடைய இந்த பார்வைக்கு ஒரு போர்வையை போட்டு மறைச்சிட்டேன்னு சொன்னா, வெள்ள கருப்பாக இருக்குது, ஆனா கண்ணுக்குள்ள பார்வை இல்ல, கருப்பாவே இருக்குது, சின்ன ஒரு வெள்ள படலம் பதிஞ்சிருக்குது, பார்வை போகாது. சொல்லுவோம் வெள்ள பூத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வெள்ள பூத்து கண்ணுல கருப்புல வெள்ள வந்து மாசம் போய் கிளீன் பண்ணணும், 2 மாசம் கூட கிளீன் பண்ணணும். சொன்னாங்களே 360 மூட்டுக்கும் சதக்கா செய்ய நினைச்சா 360 துஹாவுடைய 2 ரக்காத் தொழுங்க போதுமாகும். லுஹா விட்டு லுஹரே எத்தனை பேருக்கு மிஸ் ஆகுது, லுஹா விட்டு லுஹரே மிஸ் ஆகுது. 360 மூட்டு, ஒவ்வொரு மூட்டுலயும் ஒரு வகையான ஜெல்ல வச்சுக்கிறார். அது ஜெல் காஞ்சித்தான்னு சொன்னா மூட்டு இயங்காது, சாக்க முட்டங்காலுக்கு ஊசடிப்பாங்க, காலை மடிச்சா திறந்தா மடிக்கிறாரு. புட்டுவத்துல பேர் நல்லா பஜார்ல ஓடுறாங்க, சொந்த வேலைக்கு நிக்கிறாங்க, ஆனா புட்டுவத்துல தொழ தகுதியான எத்தனையோ பேர் நின்று கொண்டு கஷ்டப்பட்டு தொழுகிறாங்க, காலை நீட்டி சுஜுதுக்கு போறாங்க. கண்ணால பார்த்திருக்கிறோம், எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். அல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறான் சோதரர்களே. இந்த ஆரோக்கியம் அல்லாஹ் நிஅமத்தாக தந்திருக்கிறான். இந்த நிஅமத் நிச்சயமா சத்தியமாக என்கிட்ட உங்கள்கிட்ட கேட்குவாங்க, நிச்சயமா சத்தியமா கேட்பான். என்ற நாட்டு அந்த பார்வையை நீ என்னத்துக்கு செலவழிச்சாய், எவ்வளவு தூரம் பார்த்தாய், எதை பார்த்தாய், எந்த சிந்தனையில பார்த்தாய், எவ்வளவு தூரம் கேட்டாய், எதை கேட்டாய், எந்த சிந்தனை கேட்டாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு 13 வருட காலத்தை உணர்த்தினான். 13 வருட காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை மட்டும்தான் அல்லாஹ் ஹதியாவாக கிஃப்டாக கொடுத்து அனுப்பினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஆனா இமாம் ஜமாத் கடமையாய்க்கல்ல. ஹிஜ்ரத்துக்கு 1.5 வருடத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடத்துக்கு முன்னால தொழுகை கடமையாவிச்சு, 1.5 வருடத்துக்கு பின்னால ஹிஜ்ரத்துக்கு பின்னால இமாம் ஜமாத் கடமையாவிச்சு. 1.5 வருடத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிபாக்கு இருந்த அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்த இமாம் ஜமாத்துக்கு அதுவும் நடந்திருக்காது. அவ்வளவு ஃபித்னாக்கள், அவ்வளவு பசாதுகள், கலிமா சொன்ன உம்மா வாப்பா புள்ளை அடிச்சு கொண்டாங்க. அந்த காலம் 13 வருட காலம். ஆனாலும் சஹாபாக்கள் தீன் விட்டு கொடுக்கல. அபூபக்கர் சித்திக் இஸ்லாத்துக்கு வராங்க, கேட்க ரசூலுல்லாஹ் இப்ப என்ன செய்ய, தஅவத் கொடுங்க. 1வது நாள் 5 பேர் ஹிதாயத் அல்லாஹ் நசீபாக்கினான். 2வது நாள் 4 பேர், 9 பேர். 2 நாளுடைய உழைப்பு 9 பேர் காக்குதான் எடுத்து கொண்டு வராங்க. 2 நாள் உழைப்பு 9 பேர் ஹிதாயத்துக்குள்ள. மக்காவுடைய ஆட்சி காலம், மக்கா மக்கால் இருந்த காலம், யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வாராங்களோ அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு ஹிதாயத்துடைய முயற்சியுடைய பொறுப்பு தான், வேற எந்த பொறுப்பும் இல்ல. அபூதர் கிஃபாரி வாராங்க, கிஃபாரி கோத்திரம் ஷாமுடைய பகுதி வாராங்க.
சகோதரர் அனுப்பி வைக்கிறாங்க. சகோதரர் அனுப்பி இப்படி ஒரு நபி வந்திருக்கிறான், இவரை பத்தி விசாரிச்சு கொண்டு வாங்கான்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த சகோதரன் போய் ஹிதாயத் அடைஞ்சி முஸ்லீமாக வந்து சொல்றாங்க, உண்மைதான் அல்லாஹ்வுடைய நபியில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் வானத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, பெரிய சரித்திரம். அவர் அப்படியே சொல்லி காக்குறாங்க. இவரு உள்ளம் தாங்கல்ல, இது எனக்கு ஜீர்ணிக்க இயலாது, நான் போயிட்டு பார்க்கணும். போறாங்க. போயிட்டு அலியோட வீட்டுல 3 நாள் தங்கி அதுக்கு பின்னால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் நேரடியாக சந்திச்சு கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொல்றாங்க அபூதர் கிஃபாரியை பார்த்து, அபூதர்ரே இப்ப நீங்க ஊருக்கு போங்க, நான் சொல்லும் வரைக்கும் நீங்க தாவத்துடைய உபச்சாரங்கள் தீனுடைய விஷயங்கள் இங்க பேசிக்கொள்ள வேணாம். நீங்க இங்க அல்லாஹ்வை பத்தி பேசினா, அல்லாஹ்வுடைய கட்டளையை பத்தி பேசினா, தீனை பத்தி பேசினா உங்களுக்கு அநியாயம் செய்வாங்க. நீங்க ஊருக்கு போங்க, அங்க உங்களோட ஊர்ல அங்க உங்களோட மக்களுக்கு உழைப்பு செய்யுங்க. கலிமா சொன்ன இவருடைய உள்ளத்துல இதை வச்சு கொண்டிருக்க ஏலா போச்சு. நபி அவங்களுக்கு மாற்றம் செய்யறதுக்கு அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாற்றம் செய்யறதுக்கு அல்ல. அன்பு சகோதரர்களே, இவருக்கு உள்ளம் தாங்கல்ல. இவ்வளவு தூரம் இந்த கலிமா எடுத்துக்கொண்டு எப்படி சும்மா போறது? காபாக்கு மேல ஏறி கலிமா சொல்லி கொடுத்தாங்க. கலிமா சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கலிமா சொல்றாங்க. ஒளிஞ்சி கலிமா சொன்னவங்களுக்கே கூப்பிட்டு வச்சு அடிச்சாங்க. ராசியமா செஞ்சவங்களுக்கு கலிமா சொன்னவங்களுக்கே கூப்பிட்டு வச்சு அடிச்சு கொண்டாங்க. காபாக்கு மேலே கலிமா சொன்னா, மக்களுக்கு விளங்குறது கலிமா சொன்னா என்ன நடக்கும்? சும்முடுவாங்களா? நாலா பக்கத்துல இருந்து வந்த காபிர்கள் அடிச்சு கீழே பிறண்டு அப்பாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல, அவங்க தான் மேல படுத்துக்கொண்டு சொன்னாங்க, யா வைலக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாகுவதாக. உங்களுக்கு தெரியுமா இது யாருண்டு? இவர் கிஃபாரி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஷாமுடைய பகுதிக்கு நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க, ஷாமுடைய பகுதி போற நேரம் இடையில இவங்களுடைய கோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, உங்களுடைய வியாபாரம் எல்லாம் நாசமாகிடும். அந்த கோத்திரத்தை தாண்டி உங்களுக்கு வியாபாரத்துக்கு போக கிடைக்காது. இன்றைக்கும் அந்த ரோட்டுகள் பாதுகாக்கப்பட்டிருக்குது. மலை தொடர்கள் அந்த வியாபாரத்துக்கு போன ரோட்டுகள் இருக்குது. ஷாம்ன்றது 5 நாடு: ஜோர்டான், பலஸ்தீன், லெபனான், சிரியா. அடுத்து அங்கே இப்ப இஸ்ரேல் பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய நாடு ஷாம்ன்றது. பொன்னா நாள் அப்படியே அப்பாஸ் எழும்புறாங்க, மக்கள் போறாங்க, அப்படியே கொடுக்கணும் வந்து நபிசுல்லாஹு அவங்கள்ட்ட வராங்க. நபிசுல்லாஹு வந்து சொல்றாங்க, சொன்னேன் தானே ஊருக்கு பேசி நீங்க உபதேசம் செய்யுங்க, இங்க செய்ய வானம். உள்ளம் தாங்குது இல்ல. இந்த கலிமாவை நான் அப்படியே எடுத்துக்கொண்டு போறேன், நான் மௌத்தாவினா நான் என்ன பொறுப்புடைய தப்பேலவே. சரி, இந்த ஏற்றுக்கொள்ளாம இந்த மனுஷர்கள் மௌத்தாவினா நரகத்துக்கு போயிட்டுவாங்களே, இந்த பொறுப்பல்ல என்ன கேட்பானே. தாங்கள் உள்ளத்துல வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு 2ஆம் நாளும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறாங்க, சத்தம் போட்டு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு சொல்றாங்க. 2ஆம் நாளும் இதே போல அடிக்கிறாங்க. 2ஆம் நாளும் மேல அப்பாஸ் படுத்துக்கொண்டு மறைச்சு கொண்டு சொல்றாங்க, இவரை கொல்லவானம், அநியாயம் செய்யவானம், அடிக்கவானம், உங்களுடைய வியாபாரம் ஷாம்ல இருக்குது, வெப்பாரி கோத்திரம் உங்களுக்கு பிரயாணத்துக்கு விட மாட்டாங்க புத்திமதி சொல்லி மக்கள் அனுப்புறாங்க. 3 நாள் தொடராக இப்படி நடக்குது. எழுதப்பட்டிருக்குது, எந்த அளவுக்கு அடி வாங்கினா ஹத்தா காத இலல் மவுத், இவர் மவுத்துக்கு நெருங்கிட்டாரு என்ற அளவுக்கு அடி வாங்கினாங்க. அன்பு சகோதரர்களே, தீன் அமானிதமாக சஹாபாக்கள் உள்ளத்துல கொடுக்கப்பட்டிருச்சு. தீனை எடுத்தாங்க, தீனை பொறுப்பா நினைச்சாங்க, உள்ளத்துல சுமந்தாங்க. எந்த கட்டளையிலையும் யாருக்கும் பயப்படல. எந்த கட்டளையிலையும் எந்த கட்டத்திலையும் யாருடைய அரசனுக்கு முன்னாலேயோ, எந்த ஆட்சியானுக்கு முன்னாலேயோ, எந்த பழத்துக்கு முன்னாலேயோ, எந்த அழகான பெண்களுக்கு முன்னாலேயோ தலை சாய்க்கல்ல. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரோமுடைய மன்னன் ஜமாத்துக்கு அமீரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு அனுப்பியிருந்தாங்க. அவன் கூப்பிட்டு செல்றான், நீங்க இந்த கலிமா விடணும். கலிமா விட்டுட்டீங்கடா அரபு நாட்டுடைய அரவாசி ஆட்சியோட கையில தாரன். அடுத்த பக்கத்தால ஆத்திரமான ஒரு விஷயம், கவலையான விஷயம், ஐபோனுக்காக வந்து இஸ்லாத்துட்ட காலம் இப்படாங்க. பொம்பளைக்காக வேண்டி, ஆம்பளைகளுக்காக வேண்டி சின்ன சின்ன வாலிப பொம்பளைகள், 16, 15, 14 வயசு பொம்பளை பிள்ளைகள் அந்நியவரோட கலாச்சாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்கட சமுதாயம்
எங்கட 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 களிமா சொல்லி பிறந்த உம்மத்து பெரிய ஒரு அமானியம் சோதர்களே, பெரிய ஒரு அமானியம். ஒரு வழிகேட்டில் பேத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்யன்னு கேட்கிறாங்க. என்ன செய்ய என்ன செய்ய அல்லாஹுவ சுஜூத் செஞ்ச எங்கட களிமா சொன்ன புள்ளவர் கோவிலுக்கு முன்னு கும்பிட்டு கொண்டிருக்கிறான். பஞ்சையில பேசி சாதுட்ட நூல் கற்றான். சாத்து மாசுன்னு சொல்லி பட்ட சிறுக்க செய்யறான். கோவிலுக்கு போயிட்டு என்கிட்ட வாங்க, நான் இடங்களை காட்டி தரேன் உங்களுக்கு. இங்க உழைப்பு நினைச்சு ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஆட்சியில அரவாசி ஏத்தார மரபு நாட்டுடைய ஆட்சியில அரவாசி. களிமா விட மாட்டேன், களிமா விட மாட்டேன் சொன்னாங்க. சிறையில போடுங்க, சிறையில போடுங்க. சிறையில போடப்பட்டாங்க, சிறையில போடப்பட்டாங்க. களிமா உடல்லண்டா சொன்னான் அரசன் வேலை செய்யக்கூட நவங்களை கலட்டுங்கன்னு சொல்லி. நவம் வெட்டிப்பட்டு ரத்தம் வந்தாலே தாங்கலைன்னா எனக்காது நகசித்து இருக்குது, மிச்சங்கால் நகசித்து இருக்கும். கொஞ்சம் புண் நவம் வளர்ந்து புண்ணாவிட்டு அங்க இருக்கிற பட்டாளி உசுறு போற மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு நகமா கலட்டப்பட்டு சார், ஒவ்வொரு நகமா கலட்டப்பட்டுச்சு. ஒன்னாம் நாள் களிமா உட்ரவாக்கு விலங்கல்ல. ரெண்டாம் நாள் சொன்னாங்க, அரசன் சொன்னான் களிமா உடல்லண்டா முழு முடியும் பீங்க. உடம்புடைய முழு முடியும் பிக்கப்படுது, உடம்புடைய முழு முடியும் பிக்கப்படுது. மூணாம் நாள் களிமா ஏற்றுக்கொள்ளலையா, உன்னோட வந்து இந்த சஹாபில் ஒருத்தர் என்ன செய்ய வேண்டாம் பாருன்னு சொல்லி பெரிய எண்ணெய் தாச்சில எண்ணெய சூடாக்கி அப்படியே போட்டு எண்ணெயில அப்படியே பொறிஞ்சி துண்டு துண்டா உடம்பு சஹாபில துண்டு உடம்பு துண்டு துண்டாக மாற்றப்படுது. இப்ப சரி களிமாவோட இப்படி ஒவ்வொருத்தரையும் கொள்ளுவன், விட மாட்டேன் களிமாவ, களிமா விட மாட்டேன். நாலாவது நாள் சகோதரர்களே கூப்பிட்டு சொன்னான் அரசன், இவரை இரும்பிலான அந்த சிலுவையில ஏத்துங்க, ஏத்தி இவருக்கு அம்பு கிட்ட போயிட்டு பட்டமாய், கழுத்து கிட்ட, சந்து கிட்ட, காலு கிட்ட, உடம்பு கிட்ட போயிட்டு பட்டமாய் இரும்பிலான நெருப்பால சூடாக்கப்பட்ட இரும்பிலான அம்பால் எரியுங்க, இரும்பிலான அம்பால் எரியுங்க. சும்மா கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்க. முடியெல்லாம் புடுங்கப்பட்டு நவமெல்லாம் கழட்டப்பட்டு சிறுவையில அரைஞ்சி வச்சு அம்பு எறியப்படுது, கட்டளையிடப்பட்டாச்சு, சிலுவையில ஏத்தியாச்சு. இப்ப இன்னும் அம்பு எரியல்ல, இப்ப அழுகுறாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு. அரசன் நினைச்சுட்டானா இப்ப விளங்கிட்டு இருக்கு. என்ன விளங்கிட்டான் அரசன்? என்ன விளங்கிட்டான்? இப்ப பயந்துட்டான், உசுறு பயந்துட்டான், உசுறு போப்பாகுது. சஹாபாக்கள் 13 வருஷ காலம் பூத்து பூத்து உள்ளத்துல போட்டு 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 அரைச்சி அல்ல அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சியால அப்படி ஆள பதிஞ்சிருச்சு அல்லாஹ்வும் ரசூலும். இப்ப கேட்கப்படுது சகோதரர்களே, ஏன் அழுகுறாய்? அதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நினைச்சேன், சொல்ல மறந்துட்டு. 3 நாளா சாப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு, சாராயமும் பண்டியுடைய இறைச்சியும். ஹயத்து சஹாபால பதிவு செய்யப்பட்டிருக்குது. 3 நாள் பண்டியுடைய இறைச்சியும் சாராயமும் தான் சாப்பாடவும் பானமாவும் கொடுக்கப்பட்டு 3 நாள் ஒரு சொட்டு வாயில வைக்கல. இப்ப அதுக்கு பின்னால அங்க உள்ளவங்க வந்து செல்லாங்க, இப்ப ஏற்றுக்கொள்ள இதுக்கு பின்னாலதான் சிலுவையில ஏத்துறாங்க அரசன். அது பின்னால்தான் விட கண்ணால கண்ணீர் வருது. கூப்பிட்டு கேட்டான், உனக்கு பசி தின்ன இருந்துச்சு இந்த மதுசாரத்தை, ஓண்ட அற்பமான தீனுக்காக வேண்டி பொறுமதியான தீன விட்டு கொடுக்கிறதா? நான் இது ஏழுமா? அனுமதி இருக்கு இஸ்லாத்துல. ஓண்ட அற்பமான தீனுக்காக வேண்டி ஏண்ட தீன் உட்படுவேனா? எனக்கு தேவையில்லை அப்படி ஒரு சாப்பாடு, அப்படி ஒரு பானம் தேவையில்லை. அல்லாஹ் கொக்கா கலாவை குடிக்கிறார். ஹோட்டல்ல தெரியும் நல்லா இஸ்ரேல் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி, பலஸ்தீனுக்கு என்ன செய்யறாங்க. இந்த பெருநாள் எங்களுக்கு தான் பெருநாள், அவங்களுக்கு பெருநாள் இல்ல. நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. நான் இந்த பெப்சி, இந்த கொக்கா கோலா, இவனுடைய உற்பத்திகள், அதான் இதெல்லாம் எந்த வாழ்க்கையில எப்படி இருக்குது, எந்த வாழ்க்கை, இந்த குடும்பத்துல வாழ்க்கையில எப்படி இருக்குது, இந்த மனைவிட வாழ்க்கை, இந்த ஹராமில் எப்படி இருக்குது. ஹராம் கொடுக்கப்பட்டது எல்லாம் ஹராம் ஹலால் ஆக்குற காலம். இப்ப அழுக கட்டம் கேட்டான், இப்ப நீ உயிருக்கு பயந்துட்டயா? இல்ல இல்ல இல்ல, நான் உயிருக்கு பயந்து அல்ல, நான் உயிருக்கு பயந்தால,
என் உடம்புல எத்தனை ரோமம் இருக்குதோ அத்தனை ரோமம் அளவுக்கு என் உடம்புல உயிர் இருந்தாண்டா, எனக்கு உயிர்கள் கொடுக்கப்பட்டா. ஒவ்வொரு உயிரையும் இப்படி என்ன தாட்சியில பொறிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய மைதானத்துல அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உயிர்கள் மாற்றிக்கொண்ட அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை எழுப்புங்கன்னு சொல்லப்படணும். அது எனக்கு ஒரு உயிர் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, இதை நினைச்சுத்தான் அழுகிறேன்னு சொன்னது பின்னால அரசன் கண்ணீர் வருது. இப்ப அரசன் கேட்கிறான், இவ்வளவு பொறுமதியான தீனா, நீ என்ன நெத்திய முத்தமிடு, நான் விடுதலை செஞ்சிட்டேன் சொன்ன. அப்படி எனக்கு முத்தமிடல, நான் உன நெத்திய முத்தமிட்டேன்டா, என்ன மட்டும் விடுதலை செய்யல, நான் உன நெத்திய முத்தமிடுறேன், நீ என்னோட வந்த எல்லா சகாக்களையும் நீ விடுதலை செய்யறா, நெத்திய முத்தமிடுறேன். இப்ப நிச்சயம் அவன் சொன்னான், சரி பிரச்சனை இல்ல, ஒரு நாளும் சிறை கைதியிடம் அவருடைய எஜமானோ அரசர்களோ அது சிறை கைதியாக சிறை பிடித்தவர்களோ அனுமதி கேட்க மாட்டாங்க உத்தரவிடுறதுக்கு. இப்ப அல்லாஹ் கேட்க வச்சான். இப்ப சொல்றாங்க, என்ற சஹாக்கள் அத்துணை பேர்களும், என்னோட வந்த சஹாபாக்கள் அத்துணை பேர்களும், என்னோட வந்த ஹலீஃபா உமரே ஃபாரூக் ஆட்சி காலம் நடத்தி அத்துணை பேரும் விடுவிக்கப்படணும். அப்பதான் உன நெத்திய முத்தமிட்டேன். சரி, நான் அத்துணை பேரும் நெத்திய விடுவிக்கிறேன். இப்ப கிட்ட பேசி நெத்திய முத்தமிட்டாங்க. ஜமாத் ரிட்டர்ன் வாராங்க. உமரே ஃபாரூக் சொன்னாங்க, இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுடைய நெத்திய முத்தமிட்டது கலிமா சொன்ன அத்தனை பேருக்கும் வாஜிப் சொன்னாங்க. அமானிதமாக தந்த தீன் பொறுப்பு தந்திருக்கிறான் அல்லாஹ். இந்த பொறுப்பு எடுத்துக்கிறோம், உலகத்துக்கும் போகணும் சோதர்களே. இன்றைக்கு நான் நீங்களும் முஸ்லீமா இருக்கிறோம். தாயிஃப் வாசிகள் இருந்தும் ஸ்ரீலங்காக்கு இஸ்லாம் வந்திருக்குது. தாயிஃப் வாசி எங்களுக்கு எவ்வளவு சம்பவங்கள் ஞாபகம் வருதுன்னா, அந்த தாயிஃப் வாசிகள் அழிக்கப்பட்டிருந்தா ஒரு பகுதி ஸ்ரீலங்காக்கு இஸ்லாம் வந்திருக்காது. யமனிகள், மொரோக்கோ மக்கள், இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய மக்கள் எப்படி இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்களோ அதே போல அன்பு சகோதரே தாயிஃப் வாசிகளும் ஸ்ரீலங்காவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வரத்துக்கான முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்களும் வந்திருக்கிறாங்க. பெரிய ஒரு அமானிதம் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்க தீன் எடுத்துக்கணும், உலகத்துக்கும் போகணும், நீத்தை வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பல சம்பவங்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடுத்தம் முஸைலமத்துல் கஸ்ஸாபுடைய தஸ்கீர் இருந்துச்சு. முஸைலமத்துல் கஸ்ஸாபுடைய அல்தாட்சியம் நடந்து கொண்டிருக்குது. நான் நபின்னு வாதித்துக் கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபித்துவத்துடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஸைலமா கடிதம் ஒன்று எழுதி அனுப்புறான். நான் முஸைலமத் இப்னு கஸ்ஸாபி மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் போடல, கடிதத்தில் வந்த வார்த்தை முஹம்மது என்றவருக்கு நான் எழுதக்கூடிய கடிதம், நானும் நபியாக நீ ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஆட்சியில் அரவாசி இணைத்தாங்க, என்னையும் மக்கள் பின்பற்றணும்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்புறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வச்சு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த கடிதம் உனக்கு எழுதுறேன். நீ எந்த நபித்துவத்தை வாதிடுறாயோ அதிலிருந்து நீ வாபஸ் ஆகி ரிட்டர்ன் வந்து நீ என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாறணும். வணக்கத்துக்கு நான் அல்லா தஆலா யாரும் இல்ல, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர், நீ ஏற்றுக்கொண்டு உடைய மார்க்கத்தை விட்டு இஸ்லாத்துக்கு வரணும். இந்த கடிதத்தை ஒரு வேகத்தில் வருது, தஸ்கீல் பண்றாங்க. இந்த கடிதத்தை கொண்டு கொடுக்க யார் தயாருண்டு ஒரு வாலிபர் எழுப்பினாரு. அவரு கல்யாணம் முடிச்சு சில நாட்கள் சில வேகத்தில் வருது, வாலிபராக இருந்தாரு. எழுப்பினாரு. நீங்க உட்காருங்க. ஒன்னாவது விடுத்தம் உட்கார வைக்கிறாங்க. ரெண்டாவது விடுத்தம் அவரே திரும்புறாங்க. மூணாவது விடுத்தம் அவரே திரும்புறாங்க. கழுத்தை கையில கொடுத்து அனுப்புறாங்க. பெரிய சம்பவம். கழுத்தை கொடுத்து முஸ்லிமான கையில கொண்டு கொடுத்து பின்னால் அவன் வாசிக்கிறான். வாசிச்சுட்டு இந்த விஷயத்தை பார்த்தோன்னு மனம் சகிக்காம அப்படியே பிச்சு போட்டு உடனே கேட்டான் சஹாபிட்ட, நான் அல்லாஹ் வணக்கத்துக்கு நான் அல்லாஹ் தஆலா வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்றேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை ஏற்றுக்கொள்றேன். என்ன நபியாக ஏற்றுக்கொள்றையா என்று கேட்ட நேரம், லா அஸ்மா, நீ சொல்ற இந்த காது கேட்குது இல்லைண்டாங்க. என்ன இஸ்லாத்துக்கு மாற்றமான, அக்கீதாக்கு மாற்றமான, அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தை நீ பேசுறது என் உள்ளத்துக்கு கேட்குது இல்ல, காது கேட்குது இல்லைன்னு சொன்ன நேரம் சஹாபால பல விதமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒன்று, வலது கையை வெற்றான், விரல் அல்ல, முடிய பிடுங்கல்ல, வலது கை வெட்டப்படுது, திரும்ப இடது கை வெட்டப்படுது, திரும்ப வலது கால் வெட்டப்படுது. ஒவ்வொரு விடுத்தமும் இதே கேள்வியை கேட்டு இதே பதில் சொல்றாங்க. லா அஸ்மா, லா அஸ்மா, நீ சொல்றது கேட்குது இல்ல. விரல்ப வெட்டப்பட்ட சம்பவம் சோதர்களே, வலது கை வெட்டப்பட்டுருச்சு, இடது கை வெட்டப்பட்டுருச்சு, வலது கால் வெட்டப்பட்டு இடது காலம் வெட்டப்பட்டு உடம்புடைய கை கால் உடம்புல இல்ல. இப்ப இவன் கேட்கிறான், நீ அல்லாஹ்வா ரப்பா ஏற்றுக்கொள்றையா? ஏற்றுக்கொள்றேன். முஹம்மது
ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நபியா ஏற்றுக்கொள்றியா? ஏற்றுக்கொள்றேன். என்ன நீ நபியா ஏற்றுக்கொள்றான்னு கேட்கிற நேரம் லா அஸ்மா என்று சொல்றாங்க. உடம்பு ரெண்டாக வெட்டப்பட்டு அப்படி ஷஹீதாக்கப்பட்டான். இந்த ஒரு வார்த்தை ஹதீஸ்ல வந்திருக்குது, துண்டு துண்டாக அறிஞ்சுதான் கேள்வி கேட்டான்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்மால இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹபீப் பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் மரணிச்சிட்டாங்கன்னு சொல்ற நேரம் ஒரு முனாஃபிக் ஓடி போய் ஹபீப் பின் ஸைத் ரலியல்லாஹு உம்மட்ட போய் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசைலமா என்ற அநியாயக்காரன்ட்ட உங்களோட மகனை கடிதம் கொடுத்து அனுப்பி உங்களோட மகனை துண்டு துண்டாக அந்த முசைலமான்றவன் வெட்டி போட்டுட்டான்னு சொல்ற நேரம் அந்த தாய் ஈமானியத்தான தாய், ஈமான சுமந்த தாய், ஈமானுக்காக வேண்டி வாழ்ந்து ஈமானோட மரணிக்கும் ஆசை வச்ச தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஏந்த புள்ளக்கு பால் ஊற்றிய நோக்கமே இதுதான். ஏந்த புள்ளக்கு பால் ஊற்றிய நோக்கமே ஏந்த புள்ள துண்டு துண்டா அறியப்பட்டு மௌத்தானும் ஏந்த கணவரும் அல்ல பாதையில மௌத்தாயிட்டாரு, ஏனைய குழந்தைகளும் மௌத்தாயிட்டாங்க. இந்த புள்ள மட்டும்தான் எனக்கு பேலன்ஸா இருந்த புள்ள. இந்த புள்ளையும் வெட்டப்பட்டு மௌத்தாக்கப்படும் ஆசை வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. சோதர்களே, அப்படி தியாகம் செஞ்சுதான் இன்றைக்கு நாம் நீங்களும் தொப்பியை போட்டுக்கொண்டு தாடியை வச்சுக்கொண்டு 4 பேர்த்த அல்லாஹ் பத்தி பயமில்லாம பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்க உழைப்புல பலகீனம் செஞ்சிட்டோம்டா இன்னும் சரித்திரங்கள் சொல்லலாம். எல்லாரோட கையில ஸ்மார்ட் போன் இருக்குது. கிண்டி பாருங்க, ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் முஸ்லீமாக பிறந்து முர்த்ததாக மூத்தாய் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. மனிதனுடைய 3 கட்டம் இருக்குது. ஒன்று களிமாவோட பிறந்து களிமாவோட மௌத்தாகிறது. 2வது கட்டம் களிமா இல்லாம பிறந்து களிமாவோட மௌத்தாகிறது. 3வது கட்டம் களிமாவோட பிறந்து முர்த்ததாக மௌத்தாகிறது. இன்றைக்கு அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் யாரோ ஒருத்தர் 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தா அது மீடியால போட்டு பப்ளிக் பண்ணி ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சர்வசாதாரண முர்த்ததாய் கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாம ஷிர்க்குடைய வார்த்தை நாக்கால வருது, குஃப்ரியத்தான வார்த்தை வருது. வானம் இருட்டினா மழை பெய்ய போகுதுன்னு சாதாரணமா சொல்றோம். நாங்க சொல்றோமா இல்லையா? வானம் இருட்டிக்கு மண் கோழி எடுத்து கொண்டு போங்க, மழை வரும். ஜக்கட எடுத்துக்கொண்டு போங்க, மழை வரப்போகுது. வைஃப் சொல்லுவாங்க, மழையில் நலையவான மழை வரப்போகுது. சில சொன்னாங்களே, நேற்று பேஞ்ச மலையில சிராக்கள் முஷிக் ஆகிட்டாங்க, சிராக்கள் முஃமின் ஆகினாங்க. சொன்னாங்க, உம்மத்த ஒரு காலம் வருது, மாலையில முஃமினா இருப்பாரு, காலையில காபிராகுவாரு, காலையில முஃமினா இருப்பாரு, மாலையில காபிராகி மூத்தாரு. மாலையில முஃமினா இருந்தவர் அடுத்த நாள் காலையாரத்துல முஷிக்காக முர்த்ததாக மூத்தாயிடுவாரு, நரகத்துக்கு போயிட்டுவாரு. காலையில முஃமினா இருந்தவர் மாலையாரத்துக்குள்ள முஷிக்காக முர்த்ததாக மூத்தாய் கொண்டிருப்பாரு. ஆசிய பார்த்து கொண்டிருந்த காட்சிகளை நான் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரணமா கதவை தட்டி ஒரு தடவை சந்திக்க போனோம், இல்ல 2வது தடவை 3வது தடவை. தாயுடைய குடும்பம் பல தடவை 3 நாள் போனவரு கதவை தட்டி சொன்னோம் மகனை சந்திக்கணும். மகன் இல்லண்டாரு. பார்த்தா தெரியாம கதவை திறந்தா மகன் வராரு. ஜப்பான் கொரியால எல்லாம் கொழும்புல கதவை திறந்து வாங்கலே பள்ளிக்கு கொஞ்சம் பேசணும், எனக்கு இஸ்லாம் செட் ஆகாதுன்றாரு. சர்வசாதாரணமா காலை ஜம்பர் அடிச்சு ஒரு வாக்குல வந்தாரு. இப்ப நாங்க ஒரு 4-5 பேர் இருந்தோம். எங்களுக்கு என்ன அப்படி பூரி படிஞ்சு என்னடா இது வார்த்தையை பாய்க்கிறாரு. மௌத்தானா மௌத்தாய் போட்டும், பெரிய விஷயங்கள் சுருக்கமா சொல்றேன். நான் சொல்றாரு, மௌத்து நொண்டிக்கிறேன், மௌத்தாட்டையும் பார்ப்போம், ஜொலியா இருந்து ஜொலியா மூத்தாகணும், ஜொலியா இருந்து வாழ்ந்துட்டு எவ்வளவு காலம் இருக்குதோ ஜொலியா சம்பாதிக்கணும், ஜொலியா பண்ணா வாழ்ந்துட்டு பண்ணா மௌத்தாகணும். சர்வசாதாரணமா சொல்றாரு. ஒருத்தரை சந்திச்சோம், இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல 4 மாசம் முடிச்சவர். வீட்டுக்குள்ள உழைப்பு இல்லண்டா. திரும்ப திரும்ப சொல்றேன், இவர் வெளியே போற 4 மாசம் 40 ஒவ்வொரு நாட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள உழைப்பு நடக்கல. வீட்டுக்குள்ள முர்த்தத கண்ணால பாப்பீங்க, மனைவி இன்னத்தரோட வாழ்ந்து கொண்டிருந்த கண்ணால பாப்பீங்க. நவுது பில்லாஹ் மினா. சொந்த மகள் இன்னொரு வாலிபரோட அந்நிய வாலிபரோட தொடர்பு வச்சிப்பாரு. பாப்பா கிட்ட மகளை புடி தடுக்காத காலம் வரும். வந்திக்கு இப்ப சொந்த பாப்பாக்கு புள்ளே பிடிச்சி மகனே பாவத்தை செய்யாதேன்னு செல்ல காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாட்டை போட்டு ரூம் உள்ள டான்ஸ் ஆடுறாரு. பாப்பா உம்மா நீங்கள் அழுது தாலிபாத்து கொண்டிருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து வீட்டுக்குள்ள வீட்டுடைய அமல் நடக்கணும். வீட்டுடைய அமல் வெளியாமல் ரெண்டும் சேர்ந்தா தனியான பாதுகாக்கலாம். சரி, பல நாடுகளுக்கு போனவரு கதவை தட்டி அவரை கூப்பிட்டு அவரோட பேசினா மாலை அழுகுறாரு. என 3 பிள்ளையும் கிறிஸ்டியனாகி
கிறிஸ்டி குடும்பமாக அந்நியரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சர்வசாதாரணமாக அவர் சொல்றாரு என்ன செய்ய, உட்கார்ந்து பேசின பின்னா அழுகிறாரு. இப்ப என்ன செய்யணும் ஹஜ்ரத், இப்ப நான் என்ன செய்யணும்? ஸ்ரீலங்காவில வெளிநாடு ஒன்றுல பேசி நாங்க சந்திச்சதை சொல்றோம். சொன்ன வார்த்தை தெரியுமா, எங்கட மட்டும் இல்லாத இந்த ஊர்ல பல பகுதி பல குடும்பங்கள் அப்படி ஆகிருக்குது. எங்கட ஜமாத்ல வந்தவர் கேட்டாரு, முஃப்தி சாப் கேட்டாரு, எங்கிருந்து ஆரம்பிச்சோம் இதை. நான் பள்ளி ஹஜ்ரத் செஞ்சு அவர்கிட்ட இது ஒரு உழைப்பு செய்வோமா? இந்த டாய் என்ன சொன்னாரு, எங்க பள்ளி ஹஜ்ரத் எல்லா பிள்ளோட முடுத்தட்டேன் ஹஜ்ரத். அந்த சோதரர்களே, ஃபித்னா தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்குது. எல்லாட கையிலையும் போன் ஈக்கிறன்றது தெரியும், என்னென்ன ஈக்கிறன்றது யாருக்கும் தெரியாது. புள்ளுகள் பூந்து விளையாடுறாங்க. ராவுடைய அந்நிய பெண்ணோட ஆம்பளையோட. அன்பு சோதரர்களே, உழைப்புடைய தேவை இருக்குது. பேசிக்கொண்டே போகலாம். பேசின நானும் பாவியாகிடுவேன், நீங்களும் பாவியாகிடுவீங்க. அவ்வளவு தேவை இருக்குது. நீங்க தெரிச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். இன்னும் 4 மாசம் போகாம இதுவரைக்கும் 4 மாசம் நொண்டே பெய்த்தில்ல. ஆசை ஈக்குது போகணும். அப்படி உள்ளவங்க ஒரு 2 மாசத்துக்குள்ள 1.5 மாசத்துக்குள்ள 4 மாசம் போகும். 1 வருஷம் உலமாக்கள் வருஷம் முடிச்சுக்கிறீங்க, கல்யாணம் முடிச்சுட்டீங்க. ஒரு 2 வருஷம் தாண்டிட்டு நான் 1 வருஷம் போன 2ஆவது வருஷம் நியத்துள்ளவங்க ஒன்னது உலமாக்கள் எழுபங்களை இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். 12 ஜமாத்துலியாரி சில்லியாசோட அல்லாஹ் கபூல் செய்வானா, வாழ்க்கை பரக்கத் உண்டாக்குவானா, துனியா தீன்ல அபிவிருத்தி உண்டாக்குவானா, பிள்ளைகளா ஆளுங்களா ஹாபிலா உண்மையான தாயிகளா மாற்றிக் கொடுப்பானா. வேற உலமாக்கள் எழுபங்களை இன்ஷா அல்லாஹ் 2ஆவது வருஷத்துக்கு உலமாக்கள் எழுபுங்க. 2ஆவது வருஷத்துக்கு உலமாக்கள் எழுபுங்க. யோசிச்சவான சகோதரர்களே, 35,000 சம்பளம் எடுக்கிற ஹஜ்ரத் போவார் 2ஆவது வருஷத்துக்கு 15-18 லட்சம் செலவழிச்சு 35,000 சம்பளம் எடுக்கிறவர் 45,000 சம்பளம் எடுக்கிறவரு போவார் 2ஆவது வருஷம் போறாரு. எங்களோட சபையில 8 உலமாக்கள் வந்தாங்க. 8 உலமாக்களுடைய வைஃப் மாறும் சொன்ன வார்த்தை தெரியுமா? எல்லாரோட வைஃப் மாறும், நீங்க போங்க, அல்லாஹ் என்னோட இருக்கிறான், அல்லாஹ் என்னோட இருக்கிறான். ஒருத்தர் கூட 5-6 லட்சம் கொடுத்துட்டு போகல, 3-4 லட்சம் கொடுத்துட்டு போகல, ஒன்றுமே கொடுக்காம போனாங்க. வைஃப் சொன்ன வார்த்தை தெரியுமா? போங்க, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். எல்லா வீட்லயும் விட்டு தள்ளி நடக்குது. நான் வெளியாகணும் சோதரர்களே, போய்க்கு பயான் அல்ல, பயான் பேசி 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 இது இங்க அவர் தந்தாரு, நீங்க தந்தீங்க ஒன்று போட்டு கொடுற சாக்குல பயான் 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 பயான், ரேடியோலையும் பயான், டிவிலையும் பயான், லேப்டாப்லயும் பயான், எல்லாத்துலயும் பயான். பயான் பேசுறவட்டும் வாழ்க்கை இல்லை, கேட்கறாக்கள்ட்டும் வாழ்க்கை இல்லை. பேசுறாலும் வெட்டி பேச்சு, கேட்கறாக்களும் ஜாதி பயான். என்ன நடந்துச்சு கேட்டதுல? வெளியாகணும் சொல்றேன். தேவை இருக்குது. ஒவ்வொரு வாலிபர்கள் உட்கார்ந்து பேசுங்க. அதுக்கு என்ன செய்யாது துடையலாமி கருத்துல பாவத்தை அழுகுறாங்க சோதர்களே. பல வாலிபர்களை சந்திச்சு உட்கார்ந்து பல மணி நேரம் பேசினோம். ஏங்கி அழுகுற, ஹஸ்ரத் எங்களுக்கு இந்த பாவத்தை உடையலாமி ஹஸ்ரத், பார்வையில சின்ன பாவம் ஆயிக்கலாம், என்ன செய்யறது? சில கட்டம் தற்கொலை பண்ணிக்கொள்ள வாண்டிய சிந்தனை வருது ஹஸ்ரத். இஸ்லாத்துல ஹராம் தற்கொலை பண்ணிக்கொள்ற அந்த பயத்துக்கு செய்யாமிக்கிறோம் ஹஸ்ரத். தற்கொலை பண்ணிக்கொள்ள இல்லாம வருது ஹஸ்ரத் இந்த பாவத்தால. அந்த ஒரு கட்டத்துக்கு புள்ளால தள்ளப்பட்டிக்கிறான். நாங்க என்னதோ யோசிச்சு கொண்டிருக்கிறோம். உட்கார்ந்து பேசுங்க, பொடியம்மாரோட உட்கார்ந்து பேசி பாருங்க. பள்ளி எல்லாம் முன்சப்ல தொழுறாங்க, வெளியே போன பொடியம்மாவோட தேவையில்லா பாவத்தில் ஈடுபடுறாங்க. யாருக்கும் தெரியாது, பார்வையில விளங்குது இல்லை யார் அவுளியாக்கள் மாதிரி விளங்குறான். கேள்விப்பட்ட பயமா, இன்னவரா இவரா அவரு அந்த 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 கென்சி நீக்காரா? அவ்வளவு தேவைக்கு சோதரர்கள். நீ தெச்சுக்கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் இல்லாத 4 மாசத்துக்கு பேர் 4 மாசம், 1-2 மாசத்துக்குள்ள 4 மாசம் அல்லாஹ் கபூல் செய்வான். யோசிக்கவான சம்பாதிச்சு ஒன்றுமில்லை சோதர்களே. இவர் ஊடு கட்டியாச்சு, புள்ளாளுக்கு ஊடு கட்டி கொடுத்தாச்சு. இப்ப பேரன் பேத்திக்கு சேர்க்கிறாங்க சொத்தை, பேரன் பேத்தியில சொத்து சேர்க்கிறாங்க. ஒன்றுமில்லை சோதர்களே. மௌத்தான அடி கழுதுற பேர்ல சிந்த சாப்பாடு வயிற்ற தள்ளி கிளீன் பண்ணியாச்சு. நகத்துல இருக்கிற ஊத்தையும் துணியாட ஊத்தை கொண்டு போயிடலாம், கிளீன் பண்ணிட்டு அனுப்புவாங்க. உலகத்துல உடம்புலப்பட்ட தூசியும் குளிப்பாட்டி பொருளான குளிப்புன்ற பேரை குளிப்பாட்டி அனுப்புவாங்க. லட்சக்கணக்கு வாகனம், 1.5 கோடி 2.5 கோடி இறக்க நேரம் இவர் பேரை போட்டு வாங்குறாரு வாகனத்தை. இவருக்கு ஆசை நம்பர் பிளேட் இல்லாத வாகனம் ஓட்டணும் சொல்லி இவர் தூக்கி கொண்டு போறாங்க. 8 பேர் தூக்கி கொண்டு போறாங்க. ஒன்றுமில்லை சோதர்களே, பொய், உலகம் பொய். அல்லாஹ் பொய் சொல்லல, அல்லாஹ் ஏமாத்தல்ல. அல்லாஹ் சொல்றான், இந்த துன்யாவுக்கு அல்லாஹ் வச்ச பேர் ஏமாத்தும் வீடு, தாருல் குரூர், ஏமாத்தும் வீடு. ஏமாந்திட வானம் அல்லாஹ், ஏமாற வானம். சேர்த்ததெல்லாம் பொய்.
எப்ப கண்ண பொத்தான மனைவி பார்த்து கொண்டு ரெண்டா கல்யாணத்துக்கு, எப்ப கண்ண பொத்தான புள்ள பார்த்து கொண்டு சொத்த பிரிக்கிறதுக்கு, கண்ணால பார்த்தோம் மௌத்தாகி ஜனாசா அடுக்கிறதுக்கு முன்னால மாமா மாமி சொந்த நானா தம்பி அடிச்சு கொள்றாங்க வீட்டுக்குள்ள ஜனாசா அடுத்த ரூமுக்கு அடிச்சு கொள்றாங்க தொடப்படிக்கிறதுக்கு. பொய் சகோதரர்களே, நாங்க சம்பாதிச்சதெல்லாம் நல்ல மழை சம்பாதிச்சு கொண்டோம். 1000 பேர் உருவாக்கிட்டு மௌத்தாயிரும். பேங்க் ஆஃப் ஆஹிராக்கு வரும், மௌத்தான பின்னால கபருக்கு வரும், பட்டோலையா வரும் நன்மை. மௌத்துக்கு பின்னால மஹ்ஷருடைய மைதானத்துல காட்டப்படும் பட்டோலை வாசிகள் சொல்லப்படும். இந்த பட்டோலை இவ்வளவு ஹாஃபில் இல்லையா அல்லாஹ், இவ்வளவு ஆலிம்கள் இல்லையா அல்லாஹ், இவ்வளவு மஸ்ஜிதுகள் கட்டலையா அல்லாஹ், இவ்வளவு மദ്രസാக்கள் உருவாக்கலையா அல்லாஹ். அல்லாஹ் சொல்வான் மந்தல்ல அலா கைன் கமிஸ்லி ஃபாயிலிஹி. சலவான் சொன்னார்கள், நீங்க நல்ல ஒரு விஷயத்தை எத்தி வைக்கிறீங்க, யார் எத்தி வைக்கிறீங்களோ, எத்தனை பேர் அமல் செய்யறாங்களோ அத்தனை பேருடைய கூலியும் அதே போன்று கிடைக்கும். சொன்னார்கள், எத்தி வைக்கிறவருடைய கூலியில் ஒண்ணு குறையுமாது, எத்தி வைக்கப்பட்டு அமல் செய்யக்கூடிய கூலி குறையுமாது. நாங்க ஒருத்தருக்கு எத்தி வச்சோம், 2 பேருக்கு எத்தி வச்சாரு, அவர் 3 பேருக்கு எத்தி வச்சாரு, ஒருத்தருக்கு வச்ச 1000 நன்மை, 5 பேருக்கு 5000 நன்மை, எனக்கு 5000 என்ற நன்மை சேர்த்து 6000 நன்மை. இந்த உழைப்பு அந்த உழைப்பு தான். அதனால அல்லாஹ் இந்த உழைப்புக்கு பேர் வச்சான் அஜ்ரன் அஸீமா, மகத்தான கூலி. சும்மா சும்மா நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ் 49 கோடி ஏழுமா நியத்துல 40 தஸ்கீர் பண்ணேல. இப்ப 6 மாச தர்த்தீப் வந்துருச்சு. சரி, நியத்துல ஒரு 40 நாள் ஒரு மாசத்துக்குள்ள. திரும்ப சொல்றேன், உலமாக்கள் 2 வருஷம் போறாங்க, 35,000 சம்பளம், 40,000 சம்பளம் எடுக்கிறாங்க. ஆட்டாவை ஊட காணிய பைக் எடுத்துட்டு போறாங்க. எங்களோட ஆட்டா 2 ஆட்டாய்க்கோ ஆட்டா வித்திருப்போம். அதுதான் வேற யாருச்சா ஒரு 40 நாள் அல்லாஹ் கபூல் செய்வானா? எலும்பு பேர் கொடுங்க. யோசிக்கவானன் பொய் யோசிக்கிறதெல்லாம் எங்களை ஏமாத்து கொண்டிருக்கிறது. சைத்தான் கியாமத் நாள் சொல்லுவான், லா தலுமூனி வலுமு அன்புசக்கும், என்ன பழிக்காத ஒன்ன நீ பழிச்சு கொண்டுவான். சைத்தான் என்ன சொல்லுவானாம், லா தலுமூனி வலுமு அன்புசக்கும், என்ன பழிக்காத உன்ன பழிச்சுக்கோ. சைத்தாங்கே தோக்கான சைத்தான் திட்டத்தில் ஒன்றுதான், நல்ல அமலுக்கு சொல்லுவான் பொருள் செய்யுது, பாவத்துக்கு சொல்லுவான் லாஸ்ட் டைம் என்று. எப்படி ஒரு டம் இதோட முடிஞ்சு, ஒரு சொட் இதோட முடிஞ்சு, ஒரு வீடியோ இதோட முடிஞ்சு, லாஸ்ட் டைம்ல காட்டுவானா. நல்ல மலை சொல்லுவா சந்தர்ப்பம் கிடைக்கும் தானே, பொறுப்பு பார்ப்போம். நீ வச்சுக்கொள்ளுமா? இன்ஷா அல்லாஹ் நீ வச்சுக்கொள்ளுமா? இச்சுமா இப்ப கொண்டு எங்க நாட்டுல ஜும்மா ராத்திரி வாராந்த ஜும்மா எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். எங்களுக்கு உண்மையாவே அந்த பொறுமதி விலங்குல முழு ஜோர்தான்லயும் 4 மர்கஸ், ஸ்ரீலங்காவை விட 150 பரப்பளவுல கூட 4 மர்கஸ் முழு ஜோர்தானுக்கும். ஸ்ரீலங்கால 86 மர்கஸ் கிட்டத்தட்ட. எத்தனை மர்கஸ்? 86 மர்கஸ் மேல ஸ்ரீலங்கால. முழு ஜோர்தானுக்கும் 4 மர்கஸ். எங்களுக்கு வாராந்த ஜிதுமா தரப்பட்டிருக்குது. 800 கிலோமீட்டர்ல இருந்து மஸ்ஜித் பிலால், மதீனாவிலிருந்து மஸ்ஜித் குபாவுக்கு போற நேரம் ரைட் சைட்ல கொஞ்சம் தூரம் போன உங்களுக்கு விளங்கும், ஒரு மஸ்ஜித் விளங்கும். மஸ்ஜித் பிலால் ஷேக் அலீம் ஒருத்தர் வருவாரு. ஒவ்வொரு ஜும்மா ராத்திரிக்கும் 850-900 கிலோமீட்டர். வியாழக்கிழமை அசருக்கு வருவாரு. இருபித்தின்ற ஊர்ல ஜும்மா ராத்திரி வருவாரு. அடுத்தண்டு பஜ்ர் தான் போவாரு. திரும்ப சொல்லுவாங்க, மஸ்ஜித் பிலாலிலிருந்து 850-900 கிலோமீட்டர்ல இருந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை சென்ற ஷேக் அலின்னு சொல்லி நான் சந்திச்சோம். அவரு ஜும்மாத்திற்கு வந்து வியாழக்கிழமை அசருக்கு வந்து சேர்ந்துடுவாரு. வந்து வெள்ளிக்கிழமை சுப தொழிட்டு போயிட்டுவாரு. எங்களுக்கு மாஷா அல்லாஹ் 3-4 கிலோமீட்டருக்குள்ள மர்கஸ் தரப்பட்டிருக்குது. ஜும்மா ராத்திரி 5 அமல், மாறி முன்னாள் தவத்துடைய பேச்சு, மாறிப்பின் எங்களோட முசாக்கரா, இஷாக்கு பின்னால் ஹயத்து சஹாபா மஷூரா, ஃபஜ்ரோட பயான், 5 தான் ஜும்மா ராத்திரியுடைய வாராந்த ஜிதுமா. இந்த 5 கலந்து கொள்ளணும். பயான் பண்றாலும் கலக்கணும், ஏரியா ஹல்கா மஷூரா பண்ணக்கூடிய பொறுப்புதாரிகளும் கலந்து தங்கணும், இத்திகாப் தங்கணும். இத்திகாப்ல துஆ கேட்க நியத்தோட வரணும். முழு மஹல்லால உழைப்பு செஞ்சு அல்லாட்ட வியாழக்கிழமை ராவுல கண்ணீரை வெடிச்சு காக்குசாரி ரபுட்ட செல்லும். பெரிய பெரிய ஷேக்மார்ல சவுதியுடைய வேலை செய்யக்கூடிய வருவாங்க. வியாழக்கிழமை இரவுல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு முன்னால், ரௌதா ஷரீஃபுக்கு முன்னால நின்று கொண்டு காக்குசாரி சொல்லுவாங்க. காக்குசாரி சொல்லுவாங்க, இங்க உழைப்பு செஞ்சோம், இத்தனை பேர் சந்திச்சோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதாவுக்கு முன்னால காக்குசாரி சொல்லுவாங்க. அப்படி காக்குசாரி சொல்றதுல நான் என்னோட நான் பேசினவரோட அப்படி உழைப்பு நடக்குது. இன்ஷா அல்லாஹ் நீ வச்சுக்கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ்
என்னோட பேசணும், இதை கேட்டோம், இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட அமல் செஞ்சு பெருமக்களை எத்தி வைத்து கடைசி முடிவராக பரம்பரையோட தீனுடைய உழைப்போட மொத்தக்கூடிய பார்த்துக்கலாம் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.